கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 14, 2026. சரி, இப்போ நம்ம வந்து தொடர்ந்து அப்பப்போ தமிழ்நாட்டு அரசியலையும் பேசுகிறோம், அப்புறம் இடையில சினிமா பேசுகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இப்போது மிஸ்டர் விஆர், எம்ஆர்விஆர் அப்படின்னு மூமெண்ட் ஃபார் ரெட்ரீவிங் ஓட்டர்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுற ஓட்டு நமக்கு தான் கரெக்டாக போயிருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை பற்றி தொடர்ந்து பேசுகிற 2 காணொலி போட்டாச்சு. இன்னும் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து காணொலி வரும், மக்களை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற வரைக்கும். சரி, அது இதனால் வரிசையாக சொல்லும்போது இன்றைக்கி வந்து தொடர்ந்து நம்ம பார்வைக்கு பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து இபி பில்லு. அதை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில் வந்து பேசணும்னு பார்க்குறேன். நான் கசாலி டிகோட்ஸ். உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல் லைக் பட்டன், ஹை பட்டன், பெல் பட்டன் இதை வந்து கிளிக் பண்ணி வழக்கம் போல் உங்களுடைய வந்து சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, அது வந்து பண்ணிட்டா கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறதான். சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த இபி பில்லு சம்மந்தமாக நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து பெரிய டெக்னிக்கலாக டீட்டெயிலாக ஒன்றும் பேச போகிறது இல்லை. நம்ம பேசும்போது என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது, என்ன நடக்க வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ வந்து தாவேக அரசு வந்திருக்கு. அந்த அரசு சொல்லும்போது என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் வந்ததுக்கப்புறம் 500 யூனிட் வரைக்கும் தான் 200 யூனிட் ஃப்ரீ, அப்புறம் 500க்கு மேலே கிடையாதுன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கொந்தளிச்சும்போது இல்லை 500க்கு மேலே வந்து 100 யூனிட் மட்டும் ஃப்ரீ, மற்றபடி நாங்கள் வழக்கமாக மற்றது பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா ஏற்கனவே இதை பற்றி நம்ம முன்னாடி வந்து ஒரு காணொலி வேறு போட்டிருக்கோம். என்னென்னா இதில் வந்து இதே பீரியடில் 2 ஏசி ஓடிக்கிட்டு இருந்த எங்கள் வீட்டில் வந்து 4200 4300 வந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஏசி வீடு வேறு இடத்துல ஒரு ஏசி ஓடுது, இன்னொரு ஏசி மாட்டலை அப்படின்னா அந்த பீரியடு பார்த்திங்கன்னா 8600 வந்துச்சு. அதே எப்படி ஒரு ஏசி ஓடுறதுக்கு 8600, இப்போ இத்தனைக்கு வந்து வழக்கம் போல் 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கணக்கு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. அது பார்த்தா இது தாண்டிச்சு அப்படின்னா டக்குன்னு ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாகவே 4 ரூபா 70 காசு, 6 ரூபா 8 ரூபா 11 ரூபா 30 காசு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஏற்றி விட்டாங்க. கேட்டால் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் நஷ்டத்தில் ஓடுது. எப்படியா அவங்க அடிக்கிற கொள்ளை, கொஞ்சம் நஞ்சமாக கொள்ளை அடிக்கிறாங்க. அங்கே அதிகாரிகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து மீட்ரு வாங்குறதுலேருந்து இதிலேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறதுலேருந்து அடிக்கிற கொள்ளை கொஞ்சம் நஞ்சம் கொள்ளை இல்லை. ஏன்னா நம்ம எல்லா பொதுமக்களும் நேரடியாக பாதிக்கப்படுறது அந்த இபி இதில் இருந்தான். அந்த இதில் வந்து இவ்வளோ 2 லட்சம் கோடி கடன் அப்படின்னா எப்படியா 2 லட்சம் கோடி கடன் வரும்? நீ என்ன நீங்கள் சப்சிடி வந்து கவர்மெண்ட்டு கொடுத்துருது. ஓகே, அப்போ கவர்மெண்ட் இப்போ இதில் வந்து இவ்வளோ கொடுத்தக்கப்புறம் இது இவ்வளோ கடன் எப்படியா கடன் வரும்? இருக்கிற பூரா வந்து சுரண்டி கொளுத்திங்கன்னா அப்போ இந்த அதிகாரிகள் லீக்கேஜ் இதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? இதுக்கு முன்னாடி இது பண்ண ஆட்சி புரிந்த அதிமுக அரசு, திமுக அரசு, இப்போ தாவேக அரசு இன்னும் மோசமாக இருக்குது. இபி பொறுத்த மட்டும், எலக்ட்ரிசிட்டி பொறுத்த மட்டும் அது பெருசாக வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வந்து இபி வந்து பயங்கர இபி மீட்ரு ரீடிங்கெல்லாம் ஏசியே கிடையாத வீட்டுக்கு 19,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வந்துக்கிட்டு இருக்குல்ல. அது எதுக்கு வந்து இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இருக்குல்ல. அதில் வந்து இவர் இன்ஜினியரிங் ஃபேக்ட் அவர் இம்ரான் வந்து பார்த்தா இல்லை இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு போடுறார். இதில் இந்த அளவுக்கு இப்படி வந்துச்சு, மீட்ரு வந்து இது ரீடிங் வந்து இவ்வளோ ஓடி இருக்குது, 1000க்கு மேலே போயிருக்கு எனக்கு, அதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னா 1000க்கு மேலே ஓடி இருக்குது, ரைட்டு ஓகே. 11 ரூபா 30 காசு முன்னாடி வந்துச்சா? 8 ரூபா பக்கம் வந்துச்சு. அது ஸ்லாப் போட்டு பிரித்து ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் 0, 100லேருந்து 200க்கு ஒரு அமௌண்ட்டு, 200லேருந்து 400க்கு ஒரு அமௌண்ட்டு, 400லேருந்து 500க்கு ஒரு அமௌண்ட்டு, 500க்கு மேலே 8 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டாங்க இல்லையா? 2 ரூபா 70 காசு, 4 ரூபா 6 ரூபான்னு போட்டு 8 ரூபான்னு போட்டாங்க. அதோட முடிஞ்சா? அப்படி நீங்கள் டோட்டலாக எல்லாம் கணக்கு பண்ணி போட்டு பார்க்கும்போது அந்த ஒர்க் ஷீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி 2 ஏசி யூஸ் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு 5000 ரூபா 6000 ரூபாக்குள்ளே வந்தது. இப்போ பார்த்தா அதே அளவுக்கு 2 ஏசி யூஸ் பண்ணுறீங்க அதே பீரியடில். அதே மாதிரி உங்கள்கிட்ட வாஷிங் மிஷின் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, மிக்சி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அப்புறம் ஓவன் இருக்குது அப்படின்னு எலக்ட்ரானிக் கேட்டால் அப்புறம் அப்பப்போ நீங்கள் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது கரண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான இதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னாடி இதே இதில் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 யூனிட் 900 யூனிட் 2 மாதத்துக்கு ஒருக்க, அப்புறம் ஒரு மாதத்துக்கு எவ்ரி மந்த் நீங்கள் ரீடிங் எடுக்க அப்படின்றாங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த ரீடிங் வந்து இந்த ஸ்லாப் வந்து 500க்கு மேலே போனால் தான் அந்த இபி இதுக்கு லாபம். சரிப்பா, நீங்கள் வந்து இதை இவ்வளோ வாங்குறீங்கல்ல, திரும்பவும் எப்படி கடன் ஆகுது அப்படின்னு கேட்டால் ஏன் கொள்ளையடிக்கிறீங்க? அந்த கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து அரசு ஏன் அனுமதிக்குது? அப்போ எல்லா இடத்துலையும் லஞ்சம் போகுது. அந்த லஞ்சத்தை பூரா வந்து ஒரு பார்ட் வந்து வாங்கிக்கிறீங்களா?
அப்போ நீங்கள் வந்து ஒரு மாதிரி இரும்புக்காரங்க கொண்டு வந்து அதெல்லாம் சரி பண்ண வேண்டாமா? ஏன்னா இப்போ புதுசாக வந்திருக்கீங்க, மக்கள் வந்து நம்பி விட்டுருக்காங்கல்ல. இதில் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் இப்படி இப்படின்னு சொல்லி டீட்டெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி வைங்க, இது இப்படி செய்யுங்க, அதை அப்படி செய்யுங்கன்னா அவர் இம்ரான் இன்ஜினியரிங் ஃபேக்ட் அவர் ஒன்று சொல்கிறார். ஏன்னா அவருக்கு என்ன, அவர் அரசியல் பேசலை. ஓகே, நம்ம அப்பப்போ கொஞ்சம் அரசியல் பேசுவோம். நம்ம வந்து யாருக்கும் சாதகமாக பேச மாட்டோம், அரசியல் பேசுவோம். ஆனால் அவர் வந்து இது அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து சொல்கிறாரு. ஆமாம், இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நண்பர் வந்து விக்கி அப்படின்னு ஒருத்தர், விக்கி ரெட்டு. விக்கினா நம்ம தமிழ் பொக்கிஷம் விக்கி இல்லை, அவர் வந்து இதெல்லாம் பேச மாட்டார். இது வந்து விக்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் என்ன சொல்கிறார் வந்து, எப்படிப்பா இவ்வளோ 6000 வந்துருக்குன்னா ஒரு சின்ன காணொலி போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கு, இவ்வளோ எக்ஸஸாக இவ்வளோ வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் உள்ளே வந்து எப்படி பாருங்கள், கணக்கு பண்ணுங்கள், இப்போ வந்து ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு கணக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒன்று இதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், அதை கொஞ்சம் மாற்றி பாருங்கள், பில் இந்த மாதிரி இருக்கா இப்படி இருக்கா அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னென்ன நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதில் வந்து மெயில் பண்ணுங்கள், இதில் வந்து கூப்பிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் அப்படியும் சரியாக வரலன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நேராக இபி ஆஃபீஸ் போங்க, அவங்க வந்து கம்பேர் பண்ணி இப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாறும் அப்படின்றாரு. எப்பா, இது நாங்கள் வந்து வரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை இவ்வளோ அதிகாரிகள் இவ்வளோ ஊழியர்கள்லாம் வைக்கிறது எதுக்காக? நாங்கள் போய் திரும்ப போய் அங்கே போய் உட்காந்து நிற்கணுமா? ஏன் உங்களுக்கு அந்த வேலை இல்லை, ஒழுங்காக பண்ணுறதில்ல? ஒழுங்காக பண்ணாத அதிகாரிகளுக்கு சூடு வைக்க வேணாம்? இது என்ன விதமான நடைமுறைன்னு எனக்கு தெரியல, உண்மையிலே புரிஞ்சுக்க முடியல. இவ்வளோ கேடுகட்டு கேவலமான நடைமுறை என்னென்னா, இப்போ எது பண்ணாலுமே இவங்க நடக்கக்கூடிய இந்த தவறுகள் இருக்குல்ல, அஜாக்கிரதை. அதுக்கப்புறம் 2 மாதம் ரீடிங் எடுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு 20ஆம் தேதி இப்போ ரீடிங் எடுக்கிறாங்க. இப்போ மே 20 அப்படின்னா ஜூன் 20 ஜூலை 20 ரீடிங் எடுக்கணும். இல்லை ஜூன் 20 ரீடிங் எடுத்தாங்கன்னா ஜூலை 20 ஆகஸ்ட் 20 ரீடிங் எடுக்கணும். ஆகஸ்ட் 20 போல் ஆகஸ்ட் 27 26 28 அவங்க சௌரியத்துக்கு எடுக்கிறது. அப்போ 20ங்கிறது 21 19 20 21 அப்படி ஒரு 3 நாளைக்குள்ளே அப்படி வச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு வாரம் தள்ளி எடுத்தீங்கன்னா அது வரைக்கும் மீட்ரு ஓடும்ல. அப்போ ஓடுனா 1000 தாண்டிருச்சு யூனிட்டு, 500 தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லி காசை வந்து கறக்கிறது. சரியா, காசை தான் கறக்குறீங்கல்ல, அந்த காசு எங்கேயா போகுது? இப்போ வந்து மீட்ரு வாங்குறீங்கன்னா அதுக்கு கொட்டேஷன் வாங்குறதுலேருந்து, அதை வந்து ஆர்டர் போடுறதுலேருந்து, அதில் லஞ்சம், ஊழல் ஊழல் ஊழல். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீடு வந்து ஏதாவது இங்கே சிட்டியில் எங்கேயோ கட்டுறாங்க, இல்லை கிராமத்தில் கட்டுறாங்கன்னா அதுக்கு இணைப்பு கொடுக்குறதுக்கு, மின்சார இணைப்பு கொடுக்குறதுக்கு லஞ்சம் எவ்வளோ வாங்குறாங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக லஞ்சம் வாங்குறாங்க. இவ்வளோ லஞ்சம், அதாவது கணக்கில் வராத லஞ்சம் அவ்வளோ வாங்குறாங்க, கணக்கில் வரக்கூடிய அமௌண்ட்டில் கொள்ளையடிக்கிறாங்க. என்னையா பண்ண போகிறீங்க? இப்போ பொதுமக்கள் வயிற்றில் அடிக்கிறது இருக்குல்ல, எதுக்கு இவ்வளோ அடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் போட்டிருக்காரு, சரி இதில் வந்து ஒன்று செய்யுங்க, நீங்கள் வந்து வீட்டிலே வந்து ஒரு சின்ன காற்றாலையை போடுங்க. காற்றாலை இப்படி சுற்றுற காற்றாலை இல்லாமல் இப்படி ரொட்டேட் பண்ணுற காற்றாலை போடுங்க, அதுலேருந்து வரக்கூடியது அங்கே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வர்றது ஒரு 10,000 வரக்கூடிய பில்லு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 2000 3000க்குள்ளே வரும் அப்படின்னு. அந்த காற்றாலை எவ்வளோ அப்படின்னா அது வந்து லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 1 லட்ச ரூபா நம்ம வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காற்றாலை போடுறோம், காற்று வரும்போது எல்லாம் சுற்றுது. ஓகே, 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்து 2% இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா மாதம் 2000 ரூபா ஆச்சு. ஓகே, அப்போ 10,000ங்கிறது இப்போ 5000 குறைஞ்சிருச்சு, இந்த 2000 வந்துருச்சு ப்ளஸ் டெப்ரிசியேஷன், இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதே. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது நாம் வரி கொடுத்து இந்த டிபார்ட்மெண்ட்டு நம்ம தலையில் மிளகா அரைக்கிறாங்கல்ல, ஏன் மிளகா அரைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் லஞ்சம் ஊழல் வந்து இவ்வளோ பெரிய கிடக்கு? மனுஷன் வந்து புத்தி எப்போவுமே மோசமாக தான் இருக்கும், அளவாக பண்ணுங்க ஐயா அப்படிங்கிறதான். இன்னொரு சொல்கிறாரு, நீங்கள் சூரிய தகடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக கிடச்சிரும். அப்புறம் சில இடங்களில் பார்த்தா அந்த இதுவே இல்லை, அந்த இபியில் வந்து கொடுக்குற இதுவே இல்லை, அதுக்கு வந்ததுக்கப்புறம் போடுங்க, இதை செய்யுங்க, தனியாக மீட்ரு போட்டு தனியாக பண்ணுங்க அப்படின்னு. அதாவது மனுஷனை எல்லாம் செஞ்சு நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்களாம், ஆனால் நம்மளை பாடாப்படுத்துவீங்களாம் அப்படின்னா இது என்னையா அது? இந்த ஆட்சியில் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கணும். எப்போவுமே என்ன செய்ய தெரியுமா? மேல் மட்டத்தில் மக்களோட நேரடியாக பாதிக்காத விஷயங்களில், உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்னத்தையாவது ஒரு பெரிய டேம் கட்டுறீங்க, அல்லது வந்து மிக பிரமாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து கொஞ்சம் அப்படியே லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு நேரடியாக பாதிப்பு இல்லாமல் வந்து ஒன்றும் தெரியாது. நான் வந்து யாரையும் வாங்க சொல்லலை, நான் சொல்கிறது இப்போ இந்த ரேஷன் கடை, அதுக்கப்புறம் இபி, அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போடுற ரோடு வந்து கண்ணாப்பண்ணான்னு ரொம்ப மோசமாக ரோடு போடுறது, அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட, அப்புறம் தாசில்தார், ஆர்டிஓ ஆஃபீஸு, அப்புறம் இந்த சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படின்னு தினந்தோறும் நேரடியாக மக்கள்கிட்ட புழங்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய லஞ்சம் இருக்குல்ல, அந்த லஞ்சம் வந்து உண்மையிலேயே மக்கள் நேரடியாக பாதிச்சது அப்படின்னா ஆட்சியை வந்து ஆட்டங்காண வைக்கும்.
இதில் வந்து நீங்கள் வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஆசை காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டவர்த்தனமாக மக்களை ஏமாத்துற மாதிரி தெரியல இந்த ஆட்சிக்கு. நான் வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் இதே தான் பேசுகிறேன் நான். இந்த ஆட்சிக்கு வந்து இப்படி ஏன் இவ்வளோ மோசமாக பண்ணுறீங்க, இல்லை சில இடங்களில் அதிகாரம் தப்பு பண்ணுறேன், அந்த அதிகாரம்லாம் நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுக்கிறத யார் தடுக்கிறது? என்னென்னு இப்படி பண்ணுறாங்களா உங்களுக்கு எதிராக ஒரு வேளை முந்தின ஆட்சியில் வந்து விசுவாசமாக இருக்கிறவங்க இந்த ஆட்சியில் தவறு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, அப்போ அவங்களும் நடவடிக்கை எடுங்க. இப்போ உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்படி தவறு பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன எதுவும் கேட்டு பண்ண மாட்டீங்களா? வந்ததுலேருந்து இன்னும் 2 மாதம் 3 மாதமாக வந்து ஒரே கூப்பாடாக இருக்குது. பில் இப்படி ஆகிப்போச்சு இப்படி ஆகிப்போச்சு எல்லாம் கதறாங்க. காதில் கேட்கவே இல்லையா? அப்புறம் பவர் கட்டு இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து எக்கச்சக்கமான பவர் கட் இருந்துச்சு, இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி இதையும் சீர்திருத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். நாங்கள் சூரிய ஒளி தகடு போட்டு, இல்லை காற்றாலையை போட்டு, இல்லை வேறு எங்கேயா கடன் வாங்கி, இல்லை திருட்டுத்தனமாக எடுத்து இதெல்லாம் பண்ண தயாராக இல்லை. நாங்கள் வரி கட்டுறோம். எங்களுக்கு இபி லைன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்ட தயாராக இருக்கோம். தயாரானதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து 2 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டுபாக்கூர். அந்த வேலையை வைக்கக்கூடாது. நாங்கள் அரசுக்கு சப்போர்ட் பண்ண வரி கட்ட தயாராக இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கட்டுற வரி எங்களுக்கு கரெக்டாக திரும்பி வருதா? நம்ம வந்து ஒன்றிய அரசை கேட்குறோம்ல, ₹1 கொடுத்து 29 காசு தான் திரும்பி வருதுன்னு. அதே மாதிரி நாங்கள் கட்டுற வரி எங்களுக்கு கரெக்டாக திரும்பி வருதா? ஏன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் ₹1000 நாங்கள் வந்து கையில் வச்சுருந்தா அதில் ₹600 வந்து நேரடியாக மறைமுகம் வரியாக போயிடுது. வெறும் ₹400 தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவ்வளோ வரியை வந்து வலிச்சு பிடுங்கிட்டு அப்போ எங்கள் தலையில் திரும்ப மிளகா அரைப்பீங்களா? இது தவறு. இப்போ இருக்கிற ஆளுங்கட்சிக்கு இது தவறு. உங்கள் கையில் பெரிய அதிகாரம் இருக்குது. மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து உங்களை விரும்பி நம்பி போட்டிருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து முதல்ல சரி பண்ணுங்கள். எலக்ட்ரிசிட்டி வந்து தொட்டா மட்டும் ஷாக்கடிக்கலை, உங்கள் ஆட்சிக்கு ஷாக்கடிச்சிடும். அதை வந்து நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.